வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்க் ஜூஸ்னா என்ன, பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிங்க் ஜூஸ்னா என்ன, டூ ஃபாலோ பேக் லிங்க்னா என்ன, அந்த டூ ஃபாலோ பேக் லிங்கை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நோ ஃபாலோ பேக் லிங்க்னா என்ன, அந்த நோ ஃபாலோ பேக் லிங்க் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது த்ரூ எக்ஸ்டென்ஷன் அண்டு டூல்ஸ், ப்ரோக்கன் லிங்க்னா என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லிங்க் ஜூஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லிங்க் ஜூஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் இந்த லிங்க் ஜூஸ் தான் சொல்லுவாங்க. இந்த லிங்க் ஜூஸ் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்டர்னல் லிங்காக இருக்கட்டும், அல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் லிங்காக இருக்கட்டும், அல்ல வேற ஒரு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய பேக் லிங்காக இருக்கட்டும், இந்த லிங்க் மூலமாக தான் அந்த அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் லிங்க் ஜூஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் ஜூஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மேக் பண்ணுற லிங்க் வந்து டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட்டோட அத்தாரிட்டி அல்லது ஒரு பேஜோட அத்தாரிட்டி இன்னொரு பேஜுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஒருவேளை நீங்கள் மேக் பண்ணுற லிங்க் வந்து நோ ஃபாலோ லிங்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த அத்தாரிட்டி வந்து கட் ஆகிடும். ரைட்டுங்களா? இதே கான்செப்ட் தான் பேக் லிங்க்குக்கும். ரைட்டுங்களா? வேற ஒரு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு டூ ஃபாலோ பேக் லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டோட அத்தாரிட்டி என்ன ஆகுவோ அந்த கண்டிப்பாக அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃப்ளோ ஆகிறனால என்ன சார் நடக்கும்? சரி, இப்போ நான் வந்து டூ ஃபாலோ பேக் லிங்காக வாங்குறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அத்தாரிட்டி நம்ம வெப்சைட்டுக்கு ஃப்ளோ ஆகிறனால நம்ம வெப்சைட்டோட அத்தாரிட்டி, அதாவது டொமைன் அத்தாரிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும்ல, நம்மளோட டொமைன் அத்தாரிட்டியோட சேர்த்து அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் பேக் லிங்க் எடுக்கிறன்றது வந்து முக்கியம் கிடையாது. அதில் மெயினாக டூ ஃபாலோ பேக் லிங்க் தான் எடுக்கணும்னு சொல்ல வராங்க. ரைட்டுங்களா? சரி, டூ ஃபாலோ லிங்க்னா என்ன, நோ ஃபாலோ லிங்க்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் ஜூஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் அல்லது பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும். சரி, டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இதில் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து உங்கள் வெப்சைட் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அப்படியே பேக்லேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வெப்சைட் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் டூ ஃபாலோ பேக் லிங்க் வாங்கணும். ஒருவேளை உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்துச்சுனாக்கும் எந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக் லிங்க் எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் த்ரூ லிங்க் ஜூஸ் மூலமாக. ரைட்டுங்களா? அப்போது மெயினாக நீங்கள் டூ ஃபாலோ பேக் லிங்க் எடுத்தீங்க அப்படின்னா, டூ ஃபாலோ பேக் லிங்க் எடுக்கிறப்போ லிங்க் ஜூஸ் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி, டூ ஃபாலோ பேக் லிங்க்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி பேக் லிங்க். ரைட்டுங்களா? அதாவது நீங்கள் நிறைய பேக்லிங்ஸை எடுக்க அந்த எல்லா பேக்லிங்ஸும் டூ ஃபாலோ பேக்லிங்காக இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் அல்லது பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், பேஜ் ரேங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த பேராமீட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட டிராஃபிக்கும் சரி, உங்கள் வெப்சைட்டுக்கான ரேங்க்கும் சரி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. பட் இந்த ஃபஸ்ட் நான் சொன்னேன்ல, இந்த டூ ஃபாலோ பேக் லிங்க் மூலமாக உங்கள் பேக் லிங்கோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொன்னேன்ல, அப்போது நான் பேக் லிங்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா பேக் லிங்க்ன்ற ஒரு விஷயம் எனக்கு நிறைய வந்தால் தானே அது டூ ஃபாலோவோ நோ ஃபாலோன்றதை நான் செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பேக் லிங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 12+ டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகல் சப்மிஷன், பிளாக் கமெண்டிங், கெஸ்ட் போஸ்டிங், இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன், பிபிடி சப்மிஷன், பிடிஎஃப் சப்மிஷன், லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஃபோரம் சப்மிஷன், தென் ப்ரொஃபைல் கிரியேஷன், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த நிறைய டெக்னிக்ஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேக் லிங்க்ஸ் வந்து வேறு வெப்சைட்லேருந்து நீங்கள் கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பேக் லிங்க்ஸ் கெட் பண்ணுறது வந்து முக்கியம் கிடையாது. அது டூ ஃபாலோ பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டிஸ், அதாவது டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லா பேராமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பேராமீட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டோட ரேங்க்கும் சரி, உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக்கும் சரி. டிராஃபிக்ன்றது என்னென்னா உங்கள் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறது தான். ரைட்டுங்களா? மக்கள் உங்கள் வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறது தான் டிராஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 வெப்சைட் இருக்குது, ஏபிசிடின்னு 5 வெப்சைட் இருக்குது. இந்த 5 வெப்சைட்லேருந்தும் நான் பேக் லிங்க் என்னோட வெப்சைட்டுக்கு எடுத்திருக்கேன். அப்போது அந்த 5 வெப்சைட்டையும் விசிட் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிராஃபிக். இது ஒரு 1000 சைட்லேருந்து நான் பேக் லிங்க் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1000 வெப்சைட்லேருந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ டிராஃபிக்.
அப்போது இந்த டூ ஃபாலோ பேக் லிங்க் மூலமாக எனக்கு டிராஃபிக்கும் கிடைக்கும் ப்ளஸ் வெப்சைட்டோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. பட் நோ ஃபாலோ பேக் லிங்க்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த நோ ஃபாலோ பேக் லிங்க்ல பொறுத்தளவில் உங்களோட வெப்சைட் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பேக் லிங்க் கவுண்ட் கிடைக்கும் ப்ளஸ் உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்கள் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நோ ஃபாலோ லிங்காக இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அத்தாரிட்டி வந்து இந்த லிங்க் ஜூஸ் மூலமாக ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்லாம். நெக்ஸ்ட் ப்ரோக்கன் லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ப்ரோக்கன் லிங்க்ன்றது ஒருவேளை நீங்கள் ஒரு இன்டர்னல் லிங்க் மேக் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் வெப்சைட்லேருந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த பர்டிகுலர் பேஜ், அந்த எந்த பேஜுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்தீங்களோ அந்த பேஜை வந்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து லிங்க் வந்து ப்ரோக்கன் ஆகும். ஏன்னா ஒரு யூசர் அந்த லிங்க் கிளிக் பண்ணுறாங்க, பார்த்தா அந்த இடத்துல கண்டென்ட் இல்லை, 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு எரர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் ப்ரோக்கன் லிங்க்னு சொல்லுவாங்க. ரைட்லா? ஒருவேளை நீங்களே இன்டர்னல் லிங்க் ஒரு போஸ்ட் இன்னொரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு போஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த லிங்க் வந்து ப்ரோக்கன் ஆகும். அப்படி ப்ரோக்கன் ஆகிறப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கன் லிங்க் உங்கள் வெப்சைட்டில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கூகுள் வந்து கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் என்ன திங்க் பண்ண அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் வந்து அதிகமான ப்ரோக்கன் லிங்க் இருக்குது அப்படின்னா கண்டென்ட் நிறைய கண்டென்ட் டெலிட் பண்ணியிருக்காங்க போல, ஒருவேளை குவாலிட்டி இல்லாத கண்டென்ட் போட்டுட்டு அவங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இது ஒரு பேட் பேராமீட்டராக வச்சு உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் பண்ண விடாது. அதனால நிறைய ப்ரோக்கன் லிங்க் இருந்துச்சுனாக்கும் அது என்ன பண்ணணும்னா நீங்கள் ரீடைரக்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ரீடைரக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு நான் லிங்க் கிரியேட் பண்ணிக்கேன். அது ஏதோ காரணத்தினால அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ரோக்கன் லிங்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு பேஜில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி எழுதி அந்த ப்ரோக்கன் லிங்க் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ரீடைரக்ட் இந்த சென்ஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கும், கண்டென்ட் இல்லாமல் இருந்தப்போ 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் காமிச்சிருக்கும். நீங்கள் ரீடைரக்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன காட்டும்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணுறப்போ நியூ பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விசிட்டர் வந்து டைரக்ட் பண்ண வச்சு அந்த கண்டென்ட்டை படிக்க வைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரீடைரக்ஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க என்னோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களாக்கும் அதில் ரீடைரக்ஷன் கான்செப்ட் பற்றி நிறையா போட்டிருப்பேன். ரைட்டுங்களா? நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்தீங்களாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான ஐடியா கிடைக்கும். இல்லைனா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். ரீடைரக்ஷன் என்னென்னு அதை படிச்சிங்க அல்லது அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்கன் லிங்க் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரோக்கன் லிங்க்ல என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்க் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? ஸோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பீங்க, அந்த லிங்க் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு வெப்சைட் அத்தாரிட்டி வந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து அல்லது ஒரு பேஜோட அத்தாரிட்டி இன்னொரு பேஜுக்கு வந்து ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை எலிமினேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ரீடைரக்ஷன் வந்து பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி, அதாவது லிங்க் ஜூஸ்னா என்ன, டூ ஃபாலோ பேக் லிங்க்னா என்ன, நோ ஃபாலோ பேக் லிங்க்னா என்னன்ற பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிங்க் ஜூஸ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் வெப்சைட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு 10 வெப்சைட் இருக்குது, அந்த 10 வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக் லிங்க் எடுத்துருக்கீங்க. அப்படி பேக் லிங்க் எடுக்கிறப்போ அந்த லிங்க் மூலமாக எந்தெந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக் லிங்க் எடுத்தீங்களோ அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி உங்கள் வெப்சைட்டுக்கும் ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் ஃப்ளோ ஆகும், ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுமா, இல்லை பாதியாக ஃப்ளோ ஆகுமா, இல்லை 5% ஃப்ளோ ஆகுமா, 10% ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களாக்கும் இப்போ இதுக்கு ஒரு கால்குலேஷன் நான் சொல்லணும். ரைட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 30 அப்படின்ற ஒரு டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வச்சுங்களேன். இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரு பேக் லிங்க் எடுக்கிறீங்க. இப்படி பேக் லிங்க் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த 30 டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி 30 டிவைட் பை 2 கன்வெர்ட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுறப்ப எவ்வளோ வரும், 15 வருமா? ஓகே, இந்த 15ன்ற வேல்யூ வந்து அவங்களுக்கு 15, யார் வந்து உங்களுக்கு பேக் லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 15ம் உங்களுக்கு 15ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணப்படும். ஆல்ரெடி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 5 + 15 சேர்ந்து 20ன்ற டொமைன் அத்தாரிட்டி உங்கள் வெப்சைட்டுக்கு அசைன் பண்ணப்படும். இது எப்போ நடக்கும்னா, ஒருவேளை அவங்க டூ ஃபாலோ பேக் லிங்க் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களோட அத்தாரிட்டி வந்து பாதியை ஷேர் பண்ணப்பட்டு அந்த பாதி வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் லிங்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதே வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பேக் லிங்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 100 பேர் எடுத்திருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க டொமைன் அத்தாரிட்டினா 30, அப்போ 30 வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கும், 15 கிடைக்கும். 15ன்ற வேல்யூ வந்து யார் பேக் லிங்க் கொடுக்குறாங்களோ அந்த வெப்சைட்டுக்கு 15ன்ற வேல்யூ பேரும். இந்த ரிமைனிங் 15ன்ற வேல்யூ வந்து டிவைட் பை 100 போட்டேன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ வரும், 0.15 அப்படின்ற வேல்யூ வரும். அப்போ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் எவ்வளோ வேல்யூ அசைன் பண்ணப்படும்னா 0.15ன்ற வேல்யூ அசைன் பண்ணப்படும். சப்போஸ் அந்த வெப்சைட்டில் 100 பேக் லிங்க் எடுத்தா, ஆனால் அந்த வெப்சைட்லேருந்து எவ்வளோ பேக் லிங்க் எடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால தான் 13ன்ற டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய சைட்லேருந்து நீங்கள் பேக் லிங்க் எடுக்கிறத விட ஒருவேளை 80, 90 இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து எடுத்துச்சிங்களேன், மேபி இந்த 0.15ன்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1, 2 அந்த மாதிரி கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் எப்பவுமே பேக் லிங்க் எடுக்கிறப்போ ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய சைட்லேருந்து பேக் லிங்க் எடுக்கணும்னு சொல்கிறது. ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய சைட்லேருந்து நிறைய பேக் லிங்க் டிவைட் ஆகி போனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு அத்தாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே இது ஒரு 15,
10 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுக்கிறப்போ உங்களை மாதிரி தானே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அதே சைட்டில் பேக்லிங்க். அப்போது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அத்தாரிட்டி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் டூ ஃபாலோ பேக்லிங்க் இருந்தால் மட்டும்தான். நோ ஃபாலோ பேக்லிங்க்னா அந்த லிங்க் ஜூஸும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகாது. ரைட்டுங்களா? சரி, இப்போ உங்கள் லிங்க் ஜூஸ்னா என்ன அப்படின்றது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லிங்க் ஜூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் தி வெப்சைட் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிங்க் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி அமௌண்ட் ஆஃப் அத்தாரிட்டி பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ் கனெக்டட் டு ஒன் வெப்சைட். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு 4 கலர் இருக்கா, இந்த 4 கலரும் ஒவ்வொரு வெப்சைட் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரெட் கலர் இருக்கிறது ஒரு வெப்சைட்டு, க்ரீன் கலர் இருக்கிறது ஒரு வெப்சைட், இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இப்போ இந்த 4 வெப்சைட்லேருந்து இவங்களுக்கு வந்து பேக்லிங்க் கிடச்சிருக்கு. அப்போது இந்த 4 வெப்சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய பேக்லிங்க் மூலமாக இந்த பேஜ் ஏன்ற பர்டிகுலர் ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் அதிகமான அத்தாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ 4 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் வந்தனால இந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து ஹை லெவலில் இருக்குது. இதுதான் ஹை அத்தாரிட்டி சைட். இதே இது 3 வெப்சைட்லேருந்து லிங்க் வந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் சைட்டோட அத்தாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த சைட்டோட அத்தாரிட்டி வந்து ஒரு 8 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி எவ்வளோ இருக்கும்? மேபி 30 அது 40 இருக்கும். ஏன்னா இங்கே கம்மியாக இருக்குது. ரைட்டுங்களா? அதோட அத்தாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே ஹை லெவலில் இருக்குது. அப்போது ஒரு வெப்சைட்டோட அத்தாரிட்டி ஹை லெவலில் இருக்கிறது லோ லெவலில் இருக்கிறதுன்றது எதை பொறுத்து முடிவு பண்ணப்படும்? நம்பர் ஆஃப் பேக்லிங்க். இப்போது 4 வெப்சைட்லேருந்து லிங்க் கிடச்சதுனால எனக்கு அதிகமாக இருக்குது. அதே இது 400 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் எடுத்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 4000 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் எடுத்தால் எவ்வளோ இருக்கும்? ஸோ அப்போது அதை பொறுத்து தான் ஒரு வெப்சைட் அத்தாரிட்டி வந்து முடிவு பண்ணப்படும் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதான் இந்த செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. தி அமௌண்ட் ஆஃப் அத்தாரிட்டி பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கனெக்டட் டு ஒன் வெப்சைட். ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெப்சைட்டோட லிங்க் வந்து கனெக்டாக இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த வெப்சைட் அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் எஸ்இஓ இண்டஸ்ட்ரி லிங்க் ஜூஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ லிங்க் ஈக்விட்டி அப்படின்றாங்க. அதாவது அந்த 10 வெப்சைட்லேருந்து வரக்கூடிய லிங்க் எல்லாம் கால்குலேட் பண்ணி அது எவ்வளோ அத்தாரிட்டி இருக்குன்றது தான் லிங்க் ஜூஸ்ன்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்க் ஜூஸ்னு சொல்லலாம், அதர்வைஸ் லிங்க் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒரே நேம் தான் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ லிங்க் ஜூஸ் இஸ் பாஸ்டு ஃப்ரம் ஒன் லிங்க் டு அனதர் லிங்க். ஸோ லிங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்போ அந்த லிங்க்கில் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டோட அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து ஒரு 30 இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது என்னோட வெப்சைட்டில் ஹோம் பேஜ் இருக்குது, அபோட்டஸ் பேஜ் இருக்குது. அப்போ ஹோம் பேஜ்லேருந்து அபோட்டஸ் பேஜுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆகும் அப்படின்னா என்னோட அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி டிவைட் ஆகும். எத்தனை லிங்க் என்னோட ஹோம் பேஜ்லேருந்து போயிருக்கோ அத்தனை லிங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹோம் பேஜ்லேருந்து ஒரு 5 லிங்க் போகுது. ஒன்று வந்து அபோட்டஸ் பேஜுக்கு போகுது, இன்னொன்று வந்து கான்டாக்ட்ஸ் பேஜ் போகுது, இன்னொன்று வந்து சர்வீஸ் பேஜுக்கு போகுது, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஜுக்கு போகுது, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு பேஜுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லிங்க் போகுது. அப்படின்னா என்னோட ஹோம் பேஜோட அத்தாரிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கும். ஸோ என்னோட ஹோம் பேஜோட அத்தாரிட்டி என்ன இருக்குது? 30 இருக்குது. அப்போ 30ன்ற வேல்யூ முதல் ஈக்குவலாக டிவைட் ஆகும். 30ன்ற வேல்யூ ஈக்குவலாக டிவைட் ஆச்சுனாக்க எவ்வளோ வரும்? 15 வரும். அப்போ அந்த 15ன்ற வேல்யூ டிவைட் பை 5 ஆச்சுனாக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் 3 அந்த அத்தாரிட்டி வேல்யூ வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் லிங்க் ஜூஸ். அந்த லிங்க் எப்போ ஃப்ளோ ஆகும்னா டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த அத்தாரிட்டி ஃப்ளோ ஆகும். நோ ஃபாலோ லிங்காக இருந்தால் அந்த அத்தாரிட்டி ஃப்ளோ ஆகாது. அப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோன்றதை முதல் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த லிங்க் ஜூஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை நம்ம பேக்கில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ செர்டைன் லிங்க் பாசஸ் அ வேல்யூ அண்ட் அத்தாரிட்டி ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ். அதாவது ஒரு சில லிங்க் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பேஜோட அத்தாரிட்டி எடுத்துகிட்டு போய் அதை மற்ற பேஜோட ஷேர் பண்ணும். அதாவது எந்த பேஜுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேஜோக்கு ஷேர் பண்ணும். ஒரு சில லிங்க் வந்து அந்த அத்தாரிட்டியை வந்து பாஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க. அது எதை சொல்கிறாங்கன்னா டூ ஃபாலோ லிங்க், நோ ஃபாலோ லிங்க். ஒருவேளை லிங்க் வந்து டூ ஃபாலோ இருந்துச்சுனாக்கும் அந்த அத்தாரிட்டி வந்து மற்ற பேஜுக்கும் ஃப்ளோ ஆகும். நோ ஃபாலோ லிங்க் ஆச்சுனாக்கும் அந்த அத்தாரிட்டி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து பாஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த லிங்க் ஜூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூ ஃபாலோ லிங்க் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் ஜூஸ்ன்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ லிங்க் வருது அப்படின்றத பொறுத்து ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 100 பேக் லிங்க் வருதுன்னு வச்சுங்களேன். 100 பேக் லிங்க் வரப்போ உங்கள் அத்தாரிட்டி வந்து 15 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 15ன்ற வேல்யூ எப்படி வந்து மற்ற வெப்சைட்டுக்கு போகும்? நீ ஒரு உங்கள் வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறப்போ அது எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 15ன்ற வேல்யூ வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். 15ன்ற வேல்யூ வந்து ஈக்குவலாக டிவைட் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்? 25 வருமா? அந்த 25ன்ற வேல்யூ உங்கள் வெப்சைட்டுக்கு போகும். ப்ளஸ் இந்த ரிமைனிங் 25ன்றது வந்து நீங்கள் யாருக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து இது டிவைட் ஆகி போகும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 100 வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த 25ன்ற வேல்யூ வந்து 100ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 0.25. இந்த 0.25 தான் அந்த 100 வெப்சைட்டுக்குமே ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்களேன் த்ரூ லிங்க் ஜூஸ் மூலமாக. எக்ஸாம்பிள், இப்போ இந்த 25ன்ற வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 25ன்ற பேஜ் ஒருவேளை ஹோம் பேஜ்லேருந்து வேறு எந்த லிங்க்குமே போகல அப்படின்னா இந்த பேஜில் மட்டும்தான் அந்த 25ன்ற வேல்யூ இருக்கும். ஒருவேளை ஹோம் பேஜ்லேருந்து வேறு லிங்க் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, வேறு 2 பேஜுக்கு லிங்க் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 25ன்ற வேல்யூ வந்து மறுபடியும் டிவைட் ஆகி இந்த 2 பேஜுக்கு போகும். மறுபடியும் இந்த பேஜ் 1ல் வேறு லிங்க் இருந்துச்சுனாக்கும் எந்தெந்த லிங்க்லாம் இருக்கோ அந்தந்த பேஜுக்கெலாம் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து டிவைட் ஆகி இந்த சப் பேஜஸ்க்கு போகும். ரைட்டுங்களா? அப்போது உங்கள் வெப்சைட்டை பொறுத்தவரை எல்லா பேஜுக்கு வந்து நீங்கள் லிங்க் வந்து ஃப்ளோ பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? லிங்க் ஏற்படுத்தணும். ரைட்டுங்களா? அந்த ஜூஸ் வந்து லிங்க் ஜூஸ் வந்து ஃப்ளோ ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் லிங்க் நிறைய ஏற்படுத்தினா மட்டும்தான் ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து அந்த அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகும். ரைட்டுங்களா?
ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்களுக்கும் அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதன் மூலமாக தான் அந்த மரம் வந்து பெரிய மரமாக வருதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு வெப்சைட்டுக்கு ஹோம் பேஜுக்கு வந்து ஒரு லிங்க் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த ஹோம் பேஜ்லேருந்து எந்தெந்த பேஜுக்குலாம் அது லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த பேஜுக்குலாம் அந்த அத்தாரிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகும். மறுபடியும் அந்த சப்சீக்வெண்ட் பேஜஸில் எங்கெங்கெல்லாம் லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஜுக்குலாம் அந்த லிங்க் ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. டூ ஃபாலோ லிங்க்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டூ ஃபாலோ லிங்க்ன்ற பொறுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ் அ வெப்சைட் ஓனர் வி கேன் கண்ட்ரோல் தி லிங்க் ஜூஸ். ஸோ நம்மளால் வந்து கண்டிப்பாக லிங்க் ஜூஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதாவது இப்போ என்னோட ஹோம் பேஜுக்கு வந்து 20ன்ற டொமைன் அத்தாரிட்டி வருது அப்படின்னா அந்த 20ன்ற டொமைன் அத்தாரிட்டி வந்து வேறு பேஜுக்கு ஃப்ளோ ஆகாமல் நம்ம தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? ஒருவேளை நான் நோ ஃபாலோ லிங்க் கொடுத்தனாக்கும் அந்த அத்தாரிட்டி வந்து வேறு எந்த பேஜுக்குமே ஃப்ளோ ஆகாது. ரைட்டுங்களா. ஒருவேளை அப்படி நான் மேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அத்தாரிட்டி வந்து வேறு பேஜுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போது என்னோட அத்தாரிட்டி, என்னோட பர்டிகுலர் பேஜோட அத்தாரிட்டி வேற ஒரு பேஜுக்கோ அல்லது வேற ஒரு வெப்சைட்டுக்கோ ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாங்க. ரைட்டுங்களா. அதான் சொல்லியிருக்காங்க, அஸ் அ வெப்சைட் ஓனர் வி கேன் கண்ட்ரோல் தி லிங்க் ஜூஸ். ஸோ லிங்க் ஜூஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை 2 ways. ஒன்று வந்து டூ ஃபாலோ லிங்க், ஒன்று வந்து நோ ஃபாலோ லிங்க். ரைட்டுங்களா. ஸோ டூ ஃபாலோ லிங்க் மூலமாகவும் நோ ஃபாலோ லிங்க் மூலமாகவும் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட லிங்க் ஜூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ போத் டூ லிங்க்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர்ஸ், நாட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்து மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த லிங்க் டூ ஃபாலோ லிங்க் நோ ஃபாலோ லிங்க்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின் பார்த்த உடனே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இது டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் எந்த வெப்சைட்லேருந்து லிங்க் வந்திருக்கோ அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டியை வந்து அந்த எந்த வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ளோ பண்ண வைக்கும். ஒருவேளை நோ ஃபாலோ லிங்க் கொடுத்தனாலும் எந்த வெப்சைட்லேருந்து லிங்க் எடுத்திருக்காங்களோ அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆக விடாமல் தடுத்துரும். இதுதான். அப்போது இது யார் பார்க்குறாங்க, இது யார் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, டூ ஃபாலோ லிங்க் கொடுத்துருக்காங்களா நோ ஃபாலோ லிங்க் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு யார் அனலைஸ் பண்ணால் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், யாஹூ, பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் மட்டும்தான் இதை அனலைஸ் பண்ணும். இது வந்து ஹியூமனால் வந்து ஹியூமன் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் ஹியூமனுக்கான உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது சர்ச் இன்ஜின் புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த டூ ஃபாலோ லிங்க் நோ ஃபாலோ லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டூ ஃபாலோ லிங்க்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டூ ஃபாலோ லிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர்ஸ். இது முக்கியமாக யாருக்காக உள்ளது அப்படின்னா இந்த டூ ஃபாலோ லிங்காக இருக்கட்டும் அல்லது நோ ஃபாலோ லிங்காக இருக்கட்டும் இது ரெண்டுமே சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்காக உண்டானதான். ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் கிரால் திஸ் லிங்க். அதாவது இப்போ என்னோட வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லிங்க் போதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா. ஸோ digitalvishnu.in டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ இந்த போஸ்ட்டை பாருங்கள். இந்த போஸ்ட்டில் வந்து நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா. ஸோ இன்டர்னல் லிங்க் இருக்குது, எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குது. ஸோ இன்டர்னல் லிங்கை பொறுத்தவரை இப்போ இது வந்து இன்டர்னல் லிங்க் சொல்கிறேன். ரைட்டுங்களா. இது ஏன் இன்டர்னல் லிங்க் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இது digitalvishnu.inன்ற வெப்சைட்டில் இன்னொரு பேஜுக்கு போகுது. ரைட்டுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் digitalvishnu.in சொல்லிட்டு என்னோட வெப்சைட்டில் இன்னொரு பேஜுக்கு போகுது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. எக்ஸ்டர்னல் லிங்க்னா என்னோட வெப்சைட்லேருந்து வேறு வெப்சைட்டுக்கு போகும். ரைட்டுங்களா. பட் இப்போ இந்த வெப்சைட்டை மீன்ஸ் இந்த லிங்கை டூ ஃபாலோ லிங்கா நோ ஃபாலோ லிங்கான்னு எப்படி செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த லிங்கோட ஒரு அந்த HTML கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த HTML கோட். இப்போ இந்த இடத்துல REL = நோ ஃபாலோ அப்படின்னு சொல்லி நோ ஃபாலோ அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். ரைட்டுங்களா. நோ ரெஃபரர் நோ ஓப்பனர் தான் இருக்குது. நோ ஃபாலோன்னு எங்கேயுமே கிடையாது. ரைட்டுங்களா. நல்லா பார்த்துக்கங்க. REL = நோ ஃபாலோன்னு இருந்தால் மட்டும்தான் அது நோ ஃபாலோ லிங்க். அப்படி இல்லைனா அது டூ ஃபாலோ லிங்க். ரைட்டுங்களா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட வெப்சைட்டில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகக்கூடிய லிங்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டூ ஃபாலோ லிங்காக மேக் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து எக்ஸ்டர்னல் லிங்க் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்க்குறேன். இது வந்து கோரான்ற ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு போகுது. ரைட்டுங்களா. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இது டூ ஃபாலோ லிங்கா நோ ஃபாலோ லிங்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் டூ ஃபாலோ லிங்க் பற்றி சொன்னேன்ல. இப்போ டூ ஃபாலோ லிங்கை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேஜில் என்ன அத்தாரிட்டி இருக்கோ அந்த அத்தாரிட்டி வந்து நம்பர் ஆஃப் லிங்கை பொறுத்தளவில் டிவைட் ஆகி இந்த பேஜுக்கும் அந்த அத்தாரிட்டி ஃப்ளோ ஆகும். ஏன் இது வந்து நான் டூ ஃபாலோ லிங்காக வச்சிருக்கேன். நோ ஃபாலோ லிங்க்ன்றதை எப்படி செக் பண்ணி பார்க்க முடியும், அந்த லிங்க் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் இப்போ செக் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுக்குறனால இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன் REL = நோ ஃபாலோன்னு வந்திருக்கு. தெரியுதுங்களா. தேர்ஃபோர் இது வந்து ஒரு நோ ஃபாலோ லிங்க் தெரிஞ்சு போச்சு. நோ ஃபாலோ லிங்காக இருந்தால் இந்த பர்டிகுலர் சைட்டோட அத்தாரிட்டி வந்து இந்த எந்த பேஜுக்கு போகுதோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணுறப்ப எந்த பேஜுக்கு போகுது, gora.comல இருக்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல் போகுது. இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு என்னோட அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகாது. ரைட்டுங்களா. ஸோ இதுதான் டூ ஃபாலோ லிங்க்குக்கும் நோ ஃபாலோ லிங்க்குக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு லிங்க் டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்டுங்களா. ஸோ டூ ஃபாலோ லிங்கா நோ ஃபாலோ லிங்கான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வெப்சைட்டை நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ இந்த வெப்சைட்ல இருந்து
வந்து SEO கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது, SEM கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து வேற ஒரு வெப்சைட் போகுது, இந்த XMO கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு வந்து வேற ஒரு வெப்சைட் போகுது. இப்போ இந்த பர்டிகுலர் மெயின் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோன்னு சொல்லி பாருங்க, அதாவது 30 இருக்கு ரைட்டுங்களா, டொமைன் அத்தாரிட்டி வந்து 30 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்ல இருந்து வேற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் லிங்க் போகுது ரைட்டுங்களா. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் சைட் வந்து டூ ஃபாலோ லிங்க் இருந்தா, இந்த SEO கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கோங்கள, இது டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த டொமைன் அத்தாரிட்டி 30ன்ற டொமைன் அத்தாரிட்டி வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும், அதாவது 30/2 அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகும். 30/2 ஈக்குவல் எவ்வளோ வரும், 15 வருமா. இப்போ இந்த 15ன்ற வேல்யூ வந்து எடுத்த உடனே இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகாது. இதை அப்படியே செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பேஜ்லேருந்து எத்தனை லிங்க் போகுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இந்த பேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 3 லிங்க் வந்து வேறு வெப்சைட் போகுது ரைட்டுங்களா. அப்போ இந்த 3 லிங்க்குமே டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் இந்த 15ன்ற வேல்யூ திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணப்படும். ஏன்னா 3 லிங்க்குமே டூ ஃபாலோ லிங்க் தானே, 3மே டூ ஃபாலோ லிங்காக இருக்கிறப்போ இந்த 15ன்ற வேல்யூ 3ஆல் டிவைட் ஆச்சுனாக்கும் எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்குமா. அப்போது இந்த 5ன்ற வேல்யூ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கும் போகும், நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கும் 5ன்ற வேல்யூ போகும், ப்ளஸ் இந்த வெப்சைட்டுக்கும் 5ன்ற வேல்யூ போகும். இப்போ ஆல்ரெடி அந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி இந்த 8 இருக்கு ரைட்டுங்களா. அப்போ 8 + 5 எவ்வளோ வரும், 13 வருமா. இந்த 13ன்ற வேல்யூ தான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டியாக ஃபைனலாக அசைன் பண்ணப்படும். திரும்ப இந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ வரும், 6 + 5 எவ்வளோ வரும், 11 வரும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து 5 + 5 10 வரும் ரைட்டுங்களா. இது வந்து டூ ஃபாலோ லிங்காக இருந்தால். ஒருவேளை நோ ஃபாலோ லிங்காக இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த 30/2 இருக்குல்ல, இப்போ இதில் ஒரே ஒரு லிங்க் மட்டும் டூ ஃபாலோ லிங்காக இருக்குது, மற்ற ரெண்டும் நோ ஃபாலோ லிங்காக இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக இது எப்படி டிவைட் ஆகும்னா 30/2 ஈக்குவல் எவ்வளோ வரும், 15 வருமா. அப்போ 15ன்ற வேல்யூ இப்போ இதுதான் டூ ஃபாலோ லிங்காக இருக்குது, இது ரெண்டும் நோ ஃபாலோ லிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டூ ஃபாலோ லிங்காக இருக்கிற எந்த லிங்க் வந்து டூ ஃபாலோ இருக்கோ அந்த லிங்க்கு வந்து இந்த 15ன்ற டொமைன் அத்தாரிட்டி ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோம் ரைட்டுங்களா. அப்போ 15ன்ற வேல்யூ ஃபுல்லாக வந்துச்சுனாக்கும் இங்கே எவ்வளோ வரும், 20 வந்துருமா. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு 20 வரும். ஆனால் இந்த சைட்டுக்கு வந்து எந்த அத்தாரிட்டியும் ஃப்ளோ ஆகாது ரைட்டுங்களா. அப்போ இந்த வேல்யூ கிடைக்காது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு லிங்க் மட்டும், பேக் லிங்க் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கும் ஒரு பேக் லிங்க் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த அத்தாரிட்டி இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து அத்தாரிட்டி வந்து ஃப்ளோ ஆகாது எப்போ நோ ஃபாலோ லிங்காக இருந்தால். ஸோ இதுதான் டூ ஃபாலோ லிங்க்குக்கும் நோ ஃபாலோ லிங்க்குக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நீங்கள் கெட் பண்ணக்கூடிய பேக் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் மேக்ஸிமம் டூ ஃபாலோ லிங்காக கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நோ ஃபாலோ லிங்காக இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கான ஒரு பேக்லிங்க் கவுண்ட் அதிகமாகும். அதே டயத்தில் இந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி படித்து பார்க்கலாம். அப்போ டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு லிங்க் மட்டும் கவுண்ட் ஆகும் ரைட்டுங்களா. பட் இந்த டூ ஃபாலோ லிங்க் இருந்துச்சுனாக்கும் யாரெல்லாம் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து விசிட் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். அதே டயத்தில் இந்த பர்டிகுலர் சைட்டோட அத்தாரிட்டியும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் இதனால உங்கள் வெப்சைட்டோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. இதுதான் டூ ஃபாலோ லிங்க்குக்கும் நோ ஃபாலோ லிங்க்குக்கும் உள்ள வித்தியாசம் ரைட்டுங்களா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டாண்டர்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டாண்டர்ட் லிங்க்னா என்னன்னா டூ ஃபாலோ லிங்க் தான் ரைட்டுங்களா. டூ ஃபாலோ லிங்காக இருந்துச்சுனாக்கும் இப்போ பேஜ் ஏலேருந்து பேஜ் பிக்கு ஒரு லிங்க் போகுது. இது டூ ஃபாலோ லிங்காக இருந்துச்சுனாக்கும் இந்த பேஜ் ஏவோட அத்தாரிட்டி என்னவோ அது ஈக்குவலாக டிவைட் ஆகி இந்த பேஜ் பின்ற பர்டிகுலர் சைட்டுக்கு போகும் ரைட்டுங்களா. இதே இது நோ ஃபாலோ லிங்க் ஆயிருந்துச்சுனாக்கும் பேஜ் ஏக்கூடிய அத்தாரிட்டி டிவைட் ஆகாது. அதே இடத்துல இந்த பேஜ் பிக்கு வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் இங்கேருந்து ஃப்ளோ ஆகாது. இந்த அத்தாரிட்டி ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது எப்படி ஃப்ளோ ஆகும்னா த்ரூ லிங்க் ஜூஸ், அதாவது லிங்க் ஜூஸ் சொல்லுவாங்க. அது பேர் தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து ஒரு லிங்க் மூலமாக வந்து ஃப்ளோ ஆச்சுனாக்கும் அதுக்கு பேர் தான் லிங்க் ஜூஸ். அப்போது நோ ஃபாலோ லிங்காக இருந்தால் அந்த லிங்க் ஜூஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. டூ ஃபாலோ லிங்காக இருந்தால் அந்த லிங்க் மீன்ஸ் அந்த அத்தாரிட்டி வந்து ஒரு லிங்க் ஜூஸ் மாதிரி ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதான் டூ ஃபாலோ லிங்க்குக்கும் நோ ஃபாலோ லிங்க்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நோ ஃபாலோ லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோ ஃபாலோ லிங்க்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர். இதுவும் நோ ஃபாலோ லிங்காக இருக்கட்டும் டூ ஃபாலோ லிங்காக இருக்கட்டும் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஹியூமனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு சர்ச் இன்ஜின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை ஒரு லிங்க் வந்து நீங்கள் நோ ஃபாலோ லிங்க்கை அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிங்க் அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு கால் பண்ணிட்டே வரும். ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வந்து டூ ஃபாலோவா நோ ஃபாலோவும் பார்க்கும். ஒருவேளை டூ ஃபாலோவாக இருந்துச்சுனாக்கோ அது எந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போகுதோ அந்த சைட்டோட கண்டென்ட்டையும் கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். ஒருவேளை நோ ஃபாலோ லிங்க் இருந்துச்சுனாக்கும் அந்த பர்டிகுலர் சைட்டுக்கே போகாது. ஓகே இது நோ ஃபாலோ லிங்க், நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இதை நோ ஃபாலோ லிங்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்லி அது எங்கே லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த சைட்டை போய் அது கிரால் பண்ணாது, இண்டெக்ஸும் பண்ணாது. அதனால யாருக்கு லிங்க் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை, ஒரு லிங்க் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதான் நோ ஃபாலோ லிங்க்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ஃபாலோ லிங்க் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர். நோ ஃபாலோ லிங்க் மீன்ஸ் வி இன்சிஸ்ட் சர்ச் இன்ஜின்ஸ் டோன்ட் கிரால் அண்ட் இண்டெக்ஸ் தட் லிங்க். யாருக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கணும் அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிரால் பண்ணவோ இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நோ ஃபாலோ லிங்க் மூலமாக சொல்லலாம் ரைட்டுங்களா. வி கேன் டிசைட் டு மார்க் லிங்க் அஸ் நோ ஃபாலோ. ஒரு லிங்க்கை வந்து நான் வந்து டூ ஃபாலோவா நோ ஃபாலோவன்றது
நான் என்னோட கையில் இருக்க டிசைன் பண்ணுறது ரைட்டுங்களா. நான் டிசைட் பண்ணுவேன் ரைட்டுங்களா. ஒரு லிங்க் நோ ஃபாலோவர் லிங்க்கை கிரியேட் பண்ணலாம் அல்லது டூ ஃபாலோ லிங்க்கை கிரியேட் பண்ணலாம். அது லைவாக எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா விக்கிபீடியா ரெஃபரன்ஸ். இந்த விக்கிபீடியா பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க கண்டென்ட் இருக்கக்கூடிய லிங்க்ல பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ லிங்காக இருக்கும். பட் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கீழே பார்த்துருப்பீங்க அந்த விக்கிபீடியா பேஜில் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நிறைய லிங்க் இருக்கும். அந்த எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நோ ஃபாலோ லிங்க் ரைட்டுங்களா. ஸோ அதான் நோ ஃபாலோ லிங்க்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து லைவாக ஒரு லிங்க் வந்து டூ ஃபாலோவா இல்லை நோ ஃபாலோவா அப்படின்னு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட பிளாகர் வெப்சைட் போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ என்னோட பிளாகர் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இப்படி கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னா அதாவது டம்மி கண்டென்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்டில் நம்ம இப்போ ஒரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா டூ ஃபாலோ லிங்க்கும் நோ ஃபாலோ லிங்க்கும் கிரியேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு லிங்க் எப்படி டூ ஃபாலோ கிரியேட் பண்ணுறது, எப்படி நோ ஃபாலோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த கண்டென்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா ரிவர்ட் டு டிராஃப்ட் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணுறேன். போய்ட்டு எடிட் பண்ணி அதில் நான் லிங்க் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணனா இப்போ டம்மி கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது வந்து நான் நோ ஃபாலோ லிங்காக கிரியேட் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. எப்படி நோ ஃபாலோ லிங்காக கிரியேட் பண்ண முடியும்னா ஜஸ்ட் இந்த லிங்க்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல பேஸ்ட் ஆர் சர்ச் ஃபார் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, எந்த சைட்டுக்கு அதாவது இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண எந்த பேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கிரியேட் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதே ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. இந்த யூஆர்எல் தான் போகணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் கொடுக்குறப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களா ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படுது. ஒன்று வந்து ஓப்பன் திஸ் லிங்க்னு நியூ விண்டோ, அதாவது இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஒரு நியூ விண்டோவில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஆட் REL = நோ ஃபாலோ அட்ரிபியூட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து நோ ஃபாலோ லிங்காக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த டிக் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிங்க் வந்து டூ ஃபாலோ லிங்காக ஆக்ட் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இப்படி தான் ஒரு லிங்க் டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல REL = நோ ஃபாலோ அட்ரிபியூட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துறேன் ரைட்டுங்களா. அப்ளை கொடுத்தனாக்கும் இது லிங்க் மாதிரி தான் காட்டும். உங்களுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தா இது வந்து டூ ஃபாலோ லிங்கா நோ ஃபாலோ லிங்கான்றதை எடுத்த உடனே பார்க்க முடியாது அந்த கண்டென்ட்டில். பட் சர்ச் இன்ஜின் வந்து ஈஸியாக கிரால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதே வேறு ஒரு லிங்க்குக்கு வந்து நான் டூ ஃபாலோ லிங்க் கிரியேட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது வேறு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து HTML டேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு கூட நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து அதே சேம் லிங்க் கொடுக்குறேன். அது டூ ஃபாலோ லிங்க் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா ஜஸ்ட் இந்த லிங்க் இன்சர்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ சேம் யூஆர்எல் கொடுக்குறேன். பட் இதில் எதுவுமே செலக்ட் பண்ணல நான் ரைட்டுங்களா. ரெண்டுலேயே அந்த REL = நோ ஃபாலோன்ற அட்ரிபியூட் வந்து நான் செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணால் அப்படியே விட்றேன். இது வந்து டூ ஃபாலோ லிங்க்னு சொல்லுவாங்க. இது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. பப்ளிஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கண்டென்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரைட்டுங்களா. இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இப்போ ரெண்டு லிங்க் காட்டப்படும். ஸோ அந்த ரெண்டு லிங்க்கில் ஒரு லிங்க் வந்து டூ ஃபாலோ லிங்க், ஒரு லிங்க் வந்து நோ ஃபாலோ லிங்க். ஏன்னா நான் கிரியேட் பண்ணது. பட் அது நான் எப்படி செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, டம்மி கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்தோம்ல, இந்த லிங்க் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இதில் REL = நோ ஃபாலோன்னு சொல்லிட்டு வரும். இங்கே தெரியுதுங்களா, REL = நோ ஃபாலோன்னு இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் அ நோ ஃபாலோ லிங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகுதோ, இந்த லிங்க் கிளிக் பண்ணுற எந்த பேஜுக்கு போகுது, டிஜிட்டல் விஷன் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு இதே சேம் ஒரு பேஜுக்கு தான் போகும். இப்போ இந்த பேஜுக்கு வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் ஃப்ளோ ஆகாதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. ரைட் இப்போ இந்த லிங்க் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல கொடுத்தனாக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இதே லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் ஃப்ளோ ஆகாது. அதே இதில் இன்னொரு லிங்க் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே REL = நோ ஃபாலோன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. தேர்ஃபோர் திஸ் இஸ் அ டூ ஃபாலோ லிங்க் ரைட்டுங்களா. இதுக்கு பேர் டூ ஃபாலோ லிங்க். இப்போது இதை நான் ஒரு சர்ச் இன்ஜின் வந்து இதை ஃபுல்லாக கால் பண்ணி பார்க்குறப்போ இந்த லிங்கை பார்க்குறது இது டூ ஃபாலோன்னு இருக்குது. உடனே என்ன பண்ணால் இந்த பர்டிகுலர் சைட்டோட அத்தாரிட்டி என்னவோ அந்த அத்தாரிட்டியை ஈக்குவலாக டிவைட் பண்ணி அந்த டிவைட் பண்ண ஒரு வேல்யூ, ஒரு பாதி வேல்யூ வந்து இந்த யூஆர்எலுக்கு வந்து அசைன் பண்ணும். அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ண எந்த பேஜுக்கு போதோ அந்த பேஜுக்கு வந்து அசைன் பண்ணும் ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரோக்கன் லிங்க் ரைட்டுங்களா. ப்ரோக்கன் லிங்க் பற்றி ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். ஒரு லிங்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சுனாக்கும் அதுக்கு பேர் தான் ப்ரோக்கன் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ப்ரோக்கன் லிங்க் இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து அந்த சைட்டுக்கு ஃப்ளோ ஆகாது. எக்ஸாம்பிள் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக் லிங்க் எடுத்திருக்கீங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பர்டிகுலர் பேஜ் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த வெப்சைட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒருவேளை ப்ரோக்கன் லிங்க்லாம் இருந்துச்சுனாக்கும் அது சம்மந்தமான கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு தனியாக ஒரு டூல் இருக்குது ரைட்டுங்களா. www.deadlinechecker.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் மூலமாக உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ ப்ரோக்கன் லிங்க் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா அதே பர்டிகுலர் யூஆர்எலுக்கு ஒரு கண்டென்ட் எழுத ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ deadlinechecker.com சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு அதில் எப்படி நான் உங்களோட ப்ரோக்கன் லிங்க்லாம் செக் பண்ணணும்னா deadline
டெட்லைன் செக்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ டெட்லைன் செக்கர் அப்படின்னு சொல்லி கூகுள் டைப் பண்ணுறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ரைட்டுங்களா. ஹோல் வெப்சைட்னு சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் ஃபார் எக்ஸாம்பிள் digitalvishnu.in சொல்லி கொடுக்குறேன் ரைட்டுங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல செக் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அது வந்து ஒரு கேப்சா கூட ஜென்ரேட் பண்ணும். அந்த கேப்சா கூட நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்கன் லிங்க்ஸும் இதை லிஸ்ட் அவுட் பண்ணும். அதை லிஸ்ட் அவுட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வெப்சைட் டெவலப்பர் இருப்பாங்களா அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்கன் லிங்க்லாம் நம்ம வந்து திரும்ப லைவ் லிங்காக மாற்றணும். அதனால் இந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் இது எந்தெந்த லிங்க்லாம் ப்ரோக்கன் லிங்காக இருக்கோ அந்த லிங்க்கை ஃபுல்லாக தனியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு கீழே ஒன்று கண்டென்ட் எழுதணும், இல்லைனா அதுக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்கன் லிங்க்ன்ற அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலாம், அது வந்து ப்ரோக்கன் லிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட் ரேங்க் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ப்ரோக்கன் லிங்க்ன்ற அந்த பர்டிகுலர் அந்த பேராமீட்டர் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்போது ரீடைரக்ஷன் கொடுக்குற மூலமாகவும் திரும்ப அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு வந்து ஒரு கண்டென்ட் எழுதி போஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் லிங்க் ஜூஸ் அண்ட் டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க் அண்டு டெட் லிங்க் மீன்ஸ் ப்ரோக்கன் லிங்க் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அனதர் ஒரு ஆன் பேஜ் பேராமீட்டரோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until that signing off, Digital Vishnu.